ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரவை பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு இதை மாதிரி இருக்கும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு திரும்பவும் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழிப்பணியார சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த மாவு இருக்கு இல்லையா, அது கரண்டியில் எடுத்து ஒரு குழியிலையும் மாவு ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரௌன் கலர் ஆனோடனே தெரியும். அப்போது இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எல்லாம் ப்ரௌன் கலராக தெரியுது இல்லையா, அந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா வேகட்டும். திருப்பி பார்த்தா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்டியான ரவா பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.